ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடந்தது. அப்போது பாமக சட்டசபை குழு தலைவர் சௌமியா பேசினார். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்ததே ஆட்சி மாற்றத்திற்கு காரணம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் அதை தொடர அனுமதிக்க கூடாது என்றார். பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள். பெண்கள், குழந்தைகள் மீது கை வைத்தவர்களை சும்மா விடக்கூடாது என்று ஆவேசமாக பேசினார். பெண்கள் மீதான குற்றங்களுக்கு துபாய், அரபு நாடுகளில் மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அதுபோல பெண்கள் மீது கை வைப்பவர்களுக்கு மரண பயத்தை காட்ட வேண்டும் என்று சௌமியா பேசினார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் அதிகரித்ததுதான். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அதே நிலை தொடர அனுமதிக்க கூடாது. பொறுத்தது போதும், நம்ம இனிமேல் பொங்கித்தான் எழ வேண்டும். ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்வாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம் பெண்கள் மேல் கை வைத்தவர்கள் சும்மா விடவே கூடாது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. துபாய், அரபு நாடுகள், இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் அந்த தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள், குழந்தைகளை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுமையா கேஸ் ஆடிக்கிட்டே போலாம், பொறுமையா வெளில வந்துடலாம். இந்த கோர்ட் இல்லைன்னா அந்த கோர்ட், அந்த கோர்ட் இல்லைன்னா அதுக்கு மேல கோர்ட்னு போய் அவர்கள் வெளியில வந்து விடுவார்கள் என்ற தைரியத்துலதான் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உயிர் பயத்தை, குழந்தைகள் மேல் கை வைத்தவர்களுக்கும் பெண்கள் மேல் கை வைத்தவர்களும் அந்த உயிர் பயத்தை கொடுத்தாதான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதுக்காக இனிமேல் நாம பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டும் என்று மறுபடியும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன்.